கும்பம். கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றதில் 80% பூரட்டாதி நட்சத்திரம். அந்த அளவுக்கு போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் பூரட்டாதி நட்சத்திரத்தை. பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படியே இந்த மாதிரியுமா கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனக்கலக்கம், பயம், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. கவலைப்படாதீங்க. ஒரு கடினமான காலகட்டத்தை கும்பராசிக்காரர்கள் கடந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுவும் சதய நட்சத்திரம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் பூரட்டாதி நட்சத்திரம் கடுமையான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ உடனடியாக எதுவும் நல்லது நடந்துடாது. இந்த வாரத்திலே அப்படி இப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், அதை தூக்கி இதில் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு அதை தூக்கி மாடு, இந்த வாரத்திலேருந்தே நல்லா இருப்பேன் அப்படின்னு பொய் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. கும்பராசிக்காரர்கள் இளையவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு 30-40 வயதுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருக்குமே அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல தொழில் நல்லா இல்லை, வீடு நல்லா இல்லை, நிம்மதி இல்லை, நஷ்டமாக இருக்குது, ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. இளைஞர்களுக்கு பிரேக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு. லவ் சரியில்லை, இவரை போய் லவ் பண்ணமா, இவரை போய் தவறாக தேர்ந்தெடுத்து விட்டோமே, இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் எது உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் இப்போதைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இளைஞர் பருவத்தினருக்கு சோஷியல் மீடியாவில் திறந்தாலே தேவையில்லாததெல்லாம் கண்ணுக்கு படும். அதுதான் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. பெரியவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஜென்மச்சனி 2 பிரிவாக தான் செய்யும். 50 வயது தாண்டினவர்களுக்கு 20 வயதிலேயே ஜென்மச்சனியை அனுபவித்தவர்களுக்கு அதெல்லாம் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வியாபாரம் நல்லாயிருக்கும், வீடு வாகன சேர்க்கை, இது போன்ற அமைப்புகள், குடும்பத்தில் ஒரு நிம்மதி, எதுவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. இளையவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை தொழில் அமைப்பில் வேலையே இல்லை. நான் இன்னொன்றும் சொல்வேன், ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே போகும், வேறு ஒன்றும் வழி கிடையாது. கண்டவனும் ஏறி மெதிப்பா நம்மளை. என்ன பண்ணுறது, இப்போ நேரம் சரியில்லைன்ட்டு அப்படியே கொஞ்சம் தலையை அப்படியே பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஒன்று, டிசம்பர் மாதத்துலேயே அப்படியே படப்படன்ட்டு எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். ஜனவரி பிப்ரவரியில் ஒரு உத்வேகம் வர ஆரம்பிச்சிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு சனி கெடுத்தாரோ, சனி கெடுக்கிறதெல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுக்கறது தான். இந்த அனுபவம் உங்களுக்கு தேவை. பணம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, நட்புனா என்னன்னு புரிஞ்சிருச்சு, உறவுனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 10-15 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அனுபவங்கள் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆகவே கும்பராசிக்காரர்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய சில பல விஷயங்களை அப்படியே அனுபவிச்சுட்டு தான் போவீங்க. ஆனால் ஒரு 10% காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. பௌர்ணமியை நோக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை கொண்டவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது. அவர்களுக்கு மேன்மேலும் சொத்து சேர்க்கை போன்ற கடன் சேரும். வீட்டு கடன் வாங்கி வீடு வாங்குறது, கடன் வாங்கி சொத்து வாங்குறது போன்ற அமைப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஆகவே கும்பராசிக்காரர்கள், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க.